ஸோ இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஆட்சியர் இருப்பாங்க இல்லையா, சேலம் கலெக்டர். ஸோ அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, டேராடூனில் இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய இந்திய இராணுவ கல்லூரி, மிலிட்ரி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ஜான்வரி 26 அந்த அகாடமிக்கான 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் தான். இந்த ராஷ்ட்ரிய கல்லூரியில் 8th ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நடக்க போகுது. அதுக்காக எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ மோடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2025 எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ நடக்க போகுது. எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்டர்வியூ நடத்த போகுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் இங்கிலீஷ், மேக்ஸ், ஜிகே, ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். அதில் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி தகுதியானவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் அவங்களுடைய ஆன்லைன் அட்ரஸ்க்கு நீங்கள் டிடி எடுத்து அனுப்பி அவங்க அட்ரஸ்கிட்டேருந்து வாங்கலாம், லெட்ரு மூலியமா வாங்கலாம் அப்ளிகேஷன். ஆர் அவங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஃபீஸ் கட்டி அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 600 ரூபா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 555 555 அவங்களுடைய சர்டிஃபிகேட்டோட அந்த இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கணும். தவறான அட்ரஸ், அதை இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறதுனால அங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன் தமிழ்நாட்டுடைய சிட்டிசனாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக என்ன செய்யணும், இருக்கணும். ஏஜ் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. 2013 ஜான்வரி 2க்கு முன்னதாக பிறந்திருக்க கூடாது. இல்லைன்னா 2014 ஜூலைக்கு அப்புறம் ஜூலை 1க்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2013 ஜான்வரிக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜான்வரி 1, 2026 அவங்க மேபி 7th படிச்சுட்டு இருக்கணும். ஆர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது 2026 ஜான்வரியில் தான் அந்த 8th அட்மிஷன் நடக்குது. ஸோ அதனால் அந்த ஜான்வரிக்குள்ளே அவங்க 7th படிச்சுட்டு இருக்கணும், அது 7th ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிலிட்ரி காலேஜில் படிக்கிறதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. இதை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.